ஹாய் all of you வணக்கம் எல்லாத்துக்கும் TNAUல ஸ்லைடிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கிளிப் போட சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த கிளிப்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 10 காலேஜஸில் 10வது காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது 10வது காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லைடிங் சிஸ்டம்க்கு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தருவாங்க. அதாவது 10th காலேஜ்ல இருந்து 9th, 8th, 6th, 7th அந்த மாதிரி மேலே போற மாதிரி உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்க அந்த 10th காலேஜ் பிடிக்கலன்னா 11th, 12th காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கவுன்சிலிங்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல கிடைக்குதோ அதை நீங்க லாக் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னா ஸ்லைடிங் சிஸ்டம்க்கு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு காலேஜ் உங்களுக்கு அப்ளை நீங்கள் வந்து 10th என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ, ஒரு வேளை உங்களுக்கு 10th காலேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜில் ஒரு வேளை வேக்கன்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் சிஸ்டம்க்கு நீங்கள் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்லைடிங் சிஸ்டம் என்ன பண்ண முடியும், நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான காலேஜ் வேணும்னா நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைச்சிருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதில் ஏதாவது வேக்கன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை லாக் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்லைடிங் சிஸ்டம் நடக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இது ஒரு ஜென்ரலான கவுன்சிலிங். ஒரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு தனி ஃபீஸ் எல்லாம் கிடையாது, கவுன்சிலிங் ஃபீஸ் தான். உங்களுக்கு வந்து ஸ்லைடிங்க்கு தனி ஃபீஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேல டவுட் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.